கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுக்க பரவலாகவும் கொஞ்சம் பதற்றமாகவும் பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர். பெஹல்காம்ல தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தாங்க, ஒரு நேபாளி உட்பட. இதற்கு இந்தியா தரப்புல நிச்சயமா பதிலடி தரப்படும் சொன்னாங்க. அந்த பதிலடி தான் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல இந்தியா குறி வச்சு 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இப்போ அதோடைய டெவலப்மெண்ட்ஸாக 2 தரப்புலம் இருந்து சிறிய சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் பற்றி பேசுறதுக்காக அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாதிரி அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நம்ம பெஹல்கம் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறமா ஒரு முறை பேசினோம். அப்போவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்தியா சார்பிலேருந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கப்படும், அங்கே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கேம்புகளை தாக்கி அழிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அந்த டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா மாக் ட்ரில் இந்தியாவில் சொல்லியிருந்தாங்க, எல்லா ஊர்லேயும் மாக் ட்ரில் நடத்தணும் அப்படின்ற ஒரு அட்வைசரி கொடுத்துருந்தாங்க. அது நடக்கிறதுக்கு முந்தின நாள் இரவே இந்தியா போய் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டைமிங் கொஞ்சம் ஏர்லியாக இருந்தது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, இதில் எதையுமே ஒரு மிலிட்ரி சாராத ஒரு தனி மனிதனாக என்னால் யூகித்திருக்கவே முடியாது. என்னாலையும் இல்லை, யாராலையும் யூகித்திருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, கொஞ்சம் இப்போ பாகிஸ்தானுக்கு பதிலடி தரப்போகிறோங்கிறத தெளிவாக இந்தியா சொல்லிருச்சு. என்னைக்கு அப்படிங்கிறதுல அது ஒரு இராணுவ ரகசியம் தானே. அப்போ ஒரு மாக் ட்ரில்னு இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓப்பனா. அப்போ பாகிஸ்தானில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? மாக் ட்ரில்லாம் முடிஞ்சு இவ்வளவு நாள் விட்டுட்டாங்க, உடனடி தாக்குதல் இல்லை. மாக் ட்ரில் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு நாள்ல ரகசியமா அடிப்பாங்க. அதை சொல்லிட்டு இந்த நாள் இந்த தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இந்த மாதிரியான ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்படுறது இல்லை. ரைட்? அப்படி சொல்லிட்டு மாக் ட்ரில்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தானுக்கு ஒரு ஆச்சரியம் தான். அவர்கள் எதிர்பார்க்கலன்னு தெரியுது. எதிர்பார்த்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அடுத்து பேசலாம். பட் இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். கவனமாக தேர்ந்தெடுத்த டார்கெட் எல்லாத்தையும் இலக்குகளை ஏவுகணை தாக்குதல் மூலமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. முதல்ல இதுல ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிடுறேன். நம்முடைய அரசு, அதாவது இந்திய அரசு, பல விஷயங்களை வெளிப்படையாக இந்த இதுல சொல்ல போறது இல்லைன்னு தெரியுது. அவங்க ஒரு ஆத்தரைஸ்டு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் தரப்புலேருந்து ஆத்தரைஸ்டு பிரஸ் ரிலீசஸ், பிரஸ் கான்ஃபரன்சஸ் நடக்குது. இதை தவிர களத்திலிருந்து செய்தி சேகரிப்பாளர்கள், அமெச்சூர் மக்கள் இன்னைக்கு கையில் மொபைல் ஃபோன் இருக்கு, அதனால தாக்குதல்களை படம் எடுக்க முடியும். அதை அவர்கள் சோசியல் மீடியாவில் போடுறாங்க. நாலாவதா எல்லாவற்றையும் சேர்த்து குழப்பறதுக்கு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி எல்லா தரப்புல இருந்தும் பரவிக்கிட்டு இருக்கு. ரைட்? சயாப்ஸ், ஒரு சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லலாம், இல்லை இயல்பாகவே கண்டதையும் பரப்பக்கூடிய ஒரு விருப்பம் உள்ளவர்கள். ஸோ இதுல பிரித்தறியறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிடணும். பாகிஸ்தான் தரப்புலையும் அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயங்கரவாதிகள் முகாம்களை குறி வச்சதா சொல்றாங்க இந்தியா. ஆனா இங்க சிவிலியன்ஸும் உயிரிழந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அவங்களோட கிளைமுக்கு நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கணும்? முதல்ல ஒரு பெரிய ஃபிளாஷ் பாயிண்ட் எங்க நடக்குதுன்னா, பஹல்காம். அங்க ஒரு உள்ளே நுழைந்த தீவிரவாதிகள் உள்நாட்டு பயங்கரவாதிகளோட சேர்ந்து சுற்றுலா சென்றவர்களை திரட்டி கண்மூடித்தனமாக தாக்குதல் நிகழ்த்தி, அதுலேயும் ஆண்கள் நீ இந்துவா என்று கேட்டு ஒரு 20க்கு மேற்பட்டவர்களை கொண்டிருக்காங்க, 26 பேர். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பஹல்காம் அட்டாக், லைன் ஆஃப் கண்ட்ரோல் இரு பக்கமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான லோ லெவல் துப்பாக்கியிலிருந்து பெரும் பீரங்கி தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, நான் ஸ்டாப்பா நடந்துட்டு இருக்கு. அதை தவிர இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானில் பல பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் 9 இடங்களில். அதை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவி இருக்கக்கூடிய ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக இந்தியா சொல்கிறது. அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்குள் பல இடங்களில் ஏவுகணைகளை ட்ரோன்ஸ் அனுப்பி, சிறு விமானங்களை அனுப்பி தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது. இதுதான் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள். ஓகே, இதுல கிளைம்ஸ், கவுண்டர் கிளைம்ஸ், இந்தியாவை நிச்சயமாக ஒரு போர்னு வந்தா
நீங்க ஒரு விமானத்த அனுப்புறீங்கன்னா, அந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகும். இப்ப பாகிஸ்தான்ங்கிறது வந்து இஸ்ரேல், காசா மாதிரியான போர் கிடையாது. ஓகே. அங்கே கூட இஸ்ரேலிய அ தளவாடங்களை அடித்து தாக்கி இருக்கக்கூடியதை காசா பண்றத பார்க்குறோம். யுக்ரைன், ரஷ்யால கூட அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் நம்ம முதல்ல ரஷ்யாவுக்கு இருக்கும்னு நெனச்சோம். ஆனால் உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் அமெரிக்காவில் தொடங்கி ஜெர்மனியிலிருந்து அனைவரும் குடுத்திருக்கக்கூடிய தளவாடங்கள்னால ரஷ்யாவுக்கு பெரும் இழப்பு நடந்திருக்கிறத பார்க்கிறோம். ஓவரால் என்ன நடந்திருக்குன்னா, ரஷ்யா அதோடைய மிகப்பெரும் பலத்தினால உக்ரைன் சில பகுதிகளை கைப்பற்றி தன்னுடைய இடத்துல வைத்திருக்கிறது. யுக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பு நேர்ந்திருக்கிறது. இப்போ வந்து அவங்க ஒரு விதத்துல போர் நிறுத்தத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் தாக்குதல் 2 பக்கத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பின்னணியில நம்ம இந்தியா, பாகிஸ்தானை பார்த்தால், இந்தியா பாகிஸ்தானை கடுமையாக தாக்கும். ஆல்ரெடி அதுக்கான இது வந்து இது வந்து நீங்க இதற்கு முந்தி நடந்தின புல்வாமா சமயத்துல நடந்த ஒரு மினிமல் தாக்குதலாக இது இருக்காது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லா நாடுகளும் சொல்றது என்னன்னா, இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் டீஎஸ்கலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொதுவான கருத்து தான் பல நாடுகள்கிட்ட இருந்து வருது. ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வந்து கொஞ்சம் எஸ்கலேட் ஆகி அடுத்த நிலைக்கு போனா உலக நாடுகளுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்கும்? அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க யார் பக்கம் நிற்பாங்க? எந்தெந்த நாடு யார் பக்கம் நிற்பா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. இதுல உங்களோட கருத்து என்னன்னு சார்? இப்போ இப்போ வந்து இதற்கு முந்தி, அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தி உலக நாடுகள் இந்த பிரச்சனைய பார்க்கறதுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசத்த பார்க்கிறேன் நான். பிளஸ் யார் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும் பொழுது தான், இந்தியாவும், பிரிட்டனும் ஒரு மிகப்பெரிய ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி. ரைட்? இன்றைக்கு அமெரிக்கால செய்தி என்னன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் பற்றி பேசப் போகிறார் இன்றைக்கு. இன்னைக்கு நம்ம இங்க டே ஆரம்பிக்கும் பொழுது யுஎஸ்ல நமக்கு அது தெரிய வரும். அது அது இந்தியாவுடனான ஒரு ஒப்பந்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட அமெரிக்கால இருக்கக்கூடிய பல்வேறு நோக்கர்களுமே அத பத்தி குறிப்பிட்டுட்டாங்க. இந்தியா கொஞ்ச நாளாவே டொனால்ட் ட்ரம்ப் வந்து டாரிஃப் இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சா. பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியான இறக்குமதி வரிகள் விதிக்க ஆரம்பித்ததிலிருந்தே இந்தியா வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு ட்ரேட் டீல் பண்றதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் ஆஃப் த பிளாக். ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வணிக ஒப்பந்தம் இன்றைக்கு வெளியாகலாம். நான் ஒரு கெஸ்ஸா தான் சொல்றேன். மோஸ்ட் லைக்லி. இப்ப இந்த பேக்ரவுண்ட பாருங்க. இந்தியா இப்பதான் வந்து ஓவரால் அனௌன்ஸ்மெண்ட்ல 4th இடத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்திருக்கிறது. அனைவருடனும் சீனா உட்பட கன்சிடரபிள் ட்ரேட். இன்ஃபேக்ட் இந்தியா, சீனா வர்த்தகத்த பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டெபிசிட் இருக்கு. இப்ப சீனா இந்தியாவுடனான வர்த்தகத்தில் பெரும் பலன் அடைந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே. இப்பதான் அமெரிக்காவுடைய வர்த்தகம் அவர்களுக்கு வந்து தடைப்பட்டு ஒரு 2 மாசம்னு வச்சுங்களேன். 1.5 மாசம், 2 மாசமா ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கு. ஸோ அடுத்த சில மாதங்கள் சீனாவுடனான ஒப்பந்தம் தான் கடைசியில நடக்கும். அமெரிக்கா, சீனாவுக்கான ஒப்பந்தம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதான் என்னுடைய கெஸ். அப்ப சீனாவுக்கு அதோடைய பொருளாதாரத்துல ஒரு இந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல ஒரு பின்னடைவு ஏற்படும். அந்த நேரத்துல அது இந்தியாவுடனான வர்த்தகத்தை கெடுத்துக் கொள்ள விரும்பாது. ஐரோப்பாவுடைய வர்த்தகம் தான் அடுத்தது பெருசு. அதுக்கப்புறமா இந்தியாவும் அந்த பிக்சருக்குள்ள வருது, ஒரு முக்கியமான இடம். இந்தியா சீனாவோடு நேரடியாக பேச முடியும். என்னால உங்களிடமிருந்து இன்னும் அதிகமான பொருட்களை வாங்க முடியும். பாகிஸ்தானால் உன்னிடம் கடன் மட்டும் தான் கேட்க முடியும். நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனாலும் சீனா வந்து கம்ப்ளீட்டா பாகிஸ்தானை கைவிட்டுட்டு இந்தியாவுடனான தரப்புக்கு வந்து விடாது. ஏன்னா மற்ற விஷயங்கள் இருக்கு. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மற்ற பல விஷயங்கள் இருக்கு. சீனாவை பொறுத்தவரை இந்தியா வளர்ந்து வரும் ஒரு நட்பு நாடு இல்ல, எதிரி நாடுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு போட்டியாளர். பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய போட்டியாளர். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா வந்து படுவேகமாக வளர்ந்து விடுவதை சீனா விரும்பாது. அதனால தான் அது வந்து ப்ராக்ஸியா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் குடுத்துட்டு இருக்கு. ஆயுதங்கள் குடுத்துட்டு இருக்கு. ஆனாலும் நேரடியாக சீனா போரில் இறங்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
ஐநால நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராற் போல ஏதாவது தீர்மானம் வந்தா, தன்னுடைய வீட்டோ பவர செக்யூரிட்டி கவுன்சில்ல சீனா நிச்சயமாக பாகிஸ்தான் தரப்பில் தான் கொடுக்கும். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பாகிஸ்தானுக்கு எதிராக வருவதை சீனா விரும்பாது. ஸோ பாகிஸ்தான்ங்கிறது வந்து இந்திய சீன உறவுல ஒரு முக்கியமான அங்கமாக சீனா பார்க்கிறது. இந்தியா பார்க்கல. அமெரிக்காவோ இல்லை பிரான்ஸோ, ஜெர்மனியோ, பிரிட்டனோ மீதி 4 நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய நிரந்தர உறுப்பினர்கள்ல இவர்கள் 4 பேருக்கும் இந்தியாவால் மட்டும்தான் வர்த்தக லாபம். பொருளாதார லாபம் என்பது இந்தியாவுடன் மட்டும்தான். பாகிஸ்தானிடமிருந்து அவர்கள் பெறுவதற்கு ஒன்றுமில்லை. இதுதான் ஃபேக்ட் இன்னைக்கு. ஓகே. நம்ம அன்பார்ச்சுனேட்லி பல விஷயங்கள பத்தி பேசும்பொழுது, இந்த மாதிரியாக கொஞ்சம் ஒரு ஸ்டார்க் லாங்குவேஜ்ல பேச வேண்டியதா இருக்கு. பாகிஸ்தான்லயும் மக்கள் இருக்காங்க. அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது அன்னெசரியா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். அது அவர்களுடைய ராணுவ தலைமை, அரசியல் தலைமையிடம் இருக்கிறது. நம்மகிட்ட இல்ல. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியா நினைத்தால் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை மிக கடுமையாக குலைக்க முடியும். பல விதங்கள்ல. இன்றைக்கு வேற 2 பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த நீர் ஒப்பந்தங்கள பத்தி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் அல்லது குறைந்தபட்சம் இப்பொழுதைக்கு நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்வதன் மூலமாக பாகிஸ்தானுடைய விவசாயத்தை பெருமளவுக்கு இந்தியாவால் பாதிக்க முடியும். பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ஏற்கனவே கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது. அதுல ஓரளவுக்கு விவசாய வருமானம் தான் மிக முக்கியமானது. அவர்களுடைய பஞ்சாப் என்ற வளம் கொழிக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணம். சிந்து கராச்சியை மையமாக கொண்டிருக்கக்கூடிய சிந்துங்கிற ஒரு பெரிய மாகாணம். அதற்கு அடுத்து 2வது அது இந்தியாவுடைய மகாராஷ்டிரா, பாம்பே போன்ற அங்க கராச்சியும் சிந்தும் அங்கதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அது வர்த்தக பகுதி. அந்த வர்த்தகம் மிக கடுமையான சிக்கலில் இருக்கிறது. வர்த்தகம்னா அது வந்து உற்பத்தி சார்ந்து, நீங்க வாங்கி விற்கும் உங்களுடைய திறன் சார்ந்து, பணம் சார்ந்து, விவசாயம் போன்று அல்ல. அதற்கு அடுத்த 2 மாகாணங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பலூச்சிஸ்தான். நேச்சுரல் ரிசோர்ஸ் நெறைய இருக்கு. அங்க தான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், கைபர் பக்துன்வாலா போன்ற இடங்கள் அங்க ஒண்ணும் கிடையாது. அப்ப பாகிஸ்தான் என்பதே பஞ்சாபும், சிந்தும் மட்டும்தான். பொருளாதாரத்துக்கு அவர்கள் தரக்கூடிய அப்புறம் பலூச்சிஸ்தான்ல இருந்து பெறக்கூடிய என்ன இயற்கை வளங்களோ அவை. இதுதான். அப்ப இதுல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு பிரச்சனைகளை இந்தியாவால் ஏற்படுத்த முடியும். அப்ப பாகிஸ்தான் இதை கவனமாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு வந்து ஃபாரின் கரன்சி கிடையாது. கடன்கள்ல போயிட்டு இருக்கு. IMF அடுத்து கடன் கொடுக்கணும். இந்தியா வந்து மிக கடுமையாக உள்ள இருந்துகிட்டு அதை எதிர்க்கும். இந்தியா ஒரு ரெசிடென்ட் டைரக்டர் இருக்கார். வேற அவங்களுக்கு வந்து மார்க்கெட் மூலமாக நிதியை திரட்டுவதற்கான வழி கிடையாது. அவர்களுக்கு உலகின் எந்த பெரிய நாட்டிலையும் ஒரு நெருங்கிய உறவு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஜப்பான் இந்தியாவுக்கு மிக அதிக அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு லோன் தருது. 0.5% லோன், 50 இயர் லோன் இப்படியெல்லாம் 1% லோன் அப்படின்னு. பாகிஸ்தானுக்கு இது மாதிரி எந்த நாடும் தராது. சீனா தவிர. சீனா வந்து கந்து வட்டி நாடு. இதை பத்தி நம்ம முன்னாடி ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல பேசியிருக்கோம். அவன் எல்லாம் ஹெல்ப்லாம் பண்றான். ஆனா எனக்கு நீ வந்து 6% வட்டி கொடுக்குறியா ஃபாரின் கரன்சில அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிடிச்சி நெருக்கடி கொடுக்கக்கூடிய. அது வந்து அவர்கள் போயிருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லயும் அவர்கள் செய்வது இது. அப்ப உங்களுக்கு அரசியல் ரீதியில நண்பர்கள் கிடையாது. பொதுவாக இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்கள் அல்லது பெரிய பிரச்சனைகள் நடக்கும் பொழுதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஜெனரலா ஒரு ஆதரவு தருவாங்க. இன்றைக்கு பாருங்க, சவுதி அரேபியா தொடங்கி ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கத்தார் ஆச்சரியமானது. கத்தார் வந்து கொஞ்சம் அவ்வளவு பெரிய இந்தியா ஃப்ரெண்ட்லி இல்ல. ஆனா மாறிடுச்சு இன்னைக்கு. கத்தார், பஹ்ரைன், ஓமான், அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எதுவுமே ஒன்றுமே பேசல. ஒரு தீவிரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த இதுல இவங்கெல்லாம் தான் ஆயில் உற்பத்தி நாடுகள். அவங்க யாரும் வந்து நான் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த மாதிரியான தாக்குதல் நிகழ்த்துவதால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்தியாவுக்கு பெட்ரோல் விற்க மாட்டோம், நேச்சுரல் கேஸ் விற்க மாட்டோம் அப்படின்னு அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க.
இதே சமயத்துல நம்ம இவர்களோடெல்லாம் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த பொருளாதார பலம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய மதத்தை பயன்படுத்தக்கூடியதை பெரும்பாலும் வெட்டிருச்சு. அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம். அப்ப மேற்குலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றன. யுத்த தளவாடங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள், அணு மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வெல்தி முஸ்லிம் கண்ட்ரிஸ், பணம் அதிகம் இருக்கக்கூடிய, நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இந்தியாவோடு சேர்ந்திருக்கிறது. அவர்கள் இதை மத பிரச்சனையாக பார்க்கவில்லை. அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்சஸ். எங்களுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை என்பது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான பிரச்சனை இல்லை. பாகிஸ்தான் அதை முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனையாக முன்வைக்கிறது. இந்தியா அதை இந்தியா என்ற செக்குலர் நாட்டுக்கும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டுக்குமான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அதை வந்து கம்ப்ளீட்டா பிளண்ட் பண்ணிருச்சு. ரஷ்யா வாய் தவிர வேறு எதுவுமே கொடுக்க முடியாது இந்த இடத்துல. ஏன்னா அவர்கள் வந்து உக்ரைன்ல மிக ஆழமாக சிக்கியிருக்காங்க. அவர்கள் பெரும்பாலும் இந்திய நட்பு நாடு. என்னன்னா இப்ப சீனாவை பெருமளவு நம்பி இருக்காங்க. இப்ப சீனா அங்க என்ன கேம் பிளே பண்ணும், இந்தியா என்ன பண்ணும், என்ன பண்ணாலும் ரஷ்யா வந்து இங்க எதுவும் பண்ண போறதில்ல. அமெரிக்காவை பொறுத்தவரை அவர் இந்தியாவுடைய நண்பர், பாகிஸ்தானுடைய எதிரி. இத வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் எதிரினா உடனே அவர் பாம் போட்டு பாகிஸ்தான் மேல எல்லாம் போட போறதில்ல. பாகிஸ்தான் அடிபட்டா அத பத்தி கவலை இல்ல அவருக்கு. இது வந்து நான் ரொம்ப பிளன்ட்டாக நான் சொல்றேன். அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து அவங்க 2 பேரும் பல 10 ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. பல 100 ஆண்டுகளாகலாம் இல்ல. பல 10 ஆண்டுகளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஓவர் நைட்லாம் முடியாது. அதாவது பாகிஸ்தான் அமெரிக்காவை உடனடியாக ஒரு ரெஃபரியாக வந்து நடுவுல நில்லு அப்படின்னு கேக்குது. அவர் வரத்துக்கு தயாரா இல்ல. அப்ப பாத்துக்கோப்பா. ஏற்கனவே நம்ம வந்து உக்ரைன் இப்ப மார்க்கோ ரூபியோ அப்படிங்கிறவர் தான் அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு வச்சுப்போம். அவருக்கு ஏற்கனவே 2 தலைவலி. ஒண்ணு இஸ்ரேல், காசா. இன்னொன்னு யுக்ரைன், ரஷ்யா. யுக்ரைன், ரஷ்யால அவர்கள் வந்து மிக தீவிரமாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும்னு. இந்தியா, பாகிஸ்தான் அவங்களுக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது இப்பொழுதைக்கு. இது ரொம்ப எல்லை மீறி போச்சுன்னா, எஸ். அந்த பாயிண்ட் வரும்பொழுது. ஆனா அந்த பாயிண்ட்ட 2019 புல்வாமாக்கு அப்புறம் நடந்த டென்ஷன் அப்போ நான் கூட மத்தியஸ்தம் செய்ய தயார் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அப்போ சொல்லியிருந்தாரு. அந்த நிலைப்பாடு அவர் இப்போ எடுக்கலாம் தான். இப்ப எடுக்கல. மத்தியஸ்தம் பண்றதுக்கு அவங்க வருவாங்க. இப்ப இல்ல. ஏன்னா இன்றைக்கு இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த எல்லா நாடுகள்லயுமே வி ஹேவ் டு டேக் அவர் ரிவெஞ்ச். ஏன்னா நீங்க பஹல்காம்ல நடந்தத நீங்க பார்த்துட்டீங்க. அதோடைய டேட்டா எல்லாம் உங்கள்ட்ட நாங்க குடுத்துருக்கோம். இந்தியா வந்து அனைத்து முக்கியமான நாடுகள்ட்டயும் தகவல்கள் கொடுத்துருச்சு. நீங்க பார்த்துட்டீங்க. இத நாங்க சும்மா விட்டோம்னா, இத போல இன்னும் 10 நடக்கும் எங்களுக்கு. அப்ப அதனால நாங்க சும்மா இருக்க முடியாது. அதனால நீங்க எங்களுக்கான ஒரு அந்த ஒரு கேப் இன்டர்வல குடுத்துருங்க. நாங்க செய்ய வேண்டிய சிலத செஞ்சுக்கிறோம். தென் இது எஸ்கலேட் ஆகும். அப்ப நீங்க வாங்க. அப்ப நம்ம பார்த்துக்கலாம். அந்த எஸ்கலேஷன்ல அதுக்கு நடுயில எங்களுக்கும் லாஸ் இருக்கும். அத நாங்க பார்த்துக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய லாஸ்ன்னு நம்ம பார்க்கிறது வந்து உயிர் தான். நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது மிக குறைவானது தான். பாதிப்பு இருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா அதை மீண்டும் பெற்றுவிடலாம். ஆனா நம்முடைய உயிரிழப்புகள் இருக்கு இல்லையா? அதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை. பட் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு அந்த உயிரிழப்பு நடந்துகிட்டே இருக்கே. நீங்க போர்ல ஈடுபடாம இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து இப்ப பஹல்காம்ல நடந்தது உயிரிழப்பை வந்து யார் அத சரி செய்றது? அப்ப இந்தியாவுடைய இந்த நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அ அனைத்து எதிர்க்கட்சிகளையும் கூப்பிட்டு நம்முடைய அமைச்சர்கள் தெளிவாக விளக்கிட்டாங்க. அது நடந்த அந்த விளக்கத்துக்கு பிறகு அத்தனை பேருமே வெளில வந்து அரசுக்கு உதவி செய்வோம். அத சப்போர்ட் பண்ணுவோம். உதவினா என்ன? அவர்கள் சரியான திசையில போயிட்டு இருக்காங்க. வில் கன்டின்யூ டூ சப்போர்ட் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. திருமாவளவன் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தை கூப்பிடுற அழைக்கணுங்கிறாரு. அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம மக்கள் என்ன வேணாலும் நம்ம நாடாளுமன்றத்துல பேசுவாங்க. அதெல்லாம் ஓப்பனா நம்ம சொல்லி ஆகணும். ரைட்? பதிலே சொல்ல முடியாது. நீங்க எந்த குண்டு அனுப்பிச்சீங்க? எந்த விமானத்த அனுப்பிச்சீங்க? என்ன மிசைல் அனுப்பிச்சீங்க? அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. இட்ஸ் ஆன்கோயிங் ஆப்பரேஷன். ஆப்பரேஷன் சிந்தூர்ங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப போய் நீ இங்க வச்சியா? அப்புறம் அடுத்து இங்க அடிப்பியா?
அப்புறம் அவன் அடிச்சா என்ன பண்ணுவான், அவன் அடிச்சா என்ன பண்ணுவான், வாங்கி தான் ஆகணும். இல்லையா? இது போர் தானே. போர்ல வந்து எனக்கு 0 இழப்பு, 100% இழப்பு உனக்குன்னு எப்படி சொல்றது? ஓவரால் யார்ட்ட ஓவர் என்ன இப்ப அமெரிக்கா வந்து ஈராக்க தாக்கியிருக்கு, ஆப்கானிஸ்தான தாக்கியிருக்கு, குவைத் போர்ல ஈடுபட்டிருக்கு. உலகத்துல பல இடங்கள்ல அது வந்து வியட்நாம்லேருந்து ஆரம்பிச்சு கொரியாலேருந்து பல இடங்கள்ல அது போர்ல ஈடுபட்டிருக்கு. அதெல்லாம் இழப்பே இல்லையா? கட்டாயமாக ராணுவத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டு தான் இருக்கு. இந்திய ராணுவமும் இழப்புகளை சந்திக்கும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அத கன்டெயின் பண்ணிட்டு நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் எய்ம்ஸ் அவற்றை அடைய வேண்டும். அதை அடையக்கூடிய நோக்கத்துல முதல்லயே வந்து அ பாகிஸ்தானின் டிஸ்அரே அதுதான் நம்முடைய முதல் நோக்கம். ஆ ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பி ஆகணும். நீங்க வந்து உங்களுடைய ராணுவத்துக்கு ஃபுல் கண்ட்ரோல் குடுத்து, அவர்கள் ஐஎஸ்ஐ மூலமாக பயங்கரவாதிகளை வளர்த்துவிட்டு, மிகப்பெரிய கொடூரங்களை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தலையிட்டு தடுக்கலைன்னா, நாங்க கொஞ்சம் முரட்டுத்தனமாக சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதுதான் இந்தியா அனுப்பக்கூடிய மெசேஜ். அந்த மெசேஜ் போயிட்டு இருக்கு. அப்ப வரக்கூடிய நாட்கள்ல இந்தியா, பாகிஸ்தான் என்ன செய்யுதுங்கிறத பொறுத்து. இந்தியா தெளிவாக சொல்லியிருக்கு, பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 15 இந்திய இடங்கள் மீதான தாக்குதலை நிகழ்த்த முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாக்குதல்கள்ல சக்சஸ் நடந்ததா இல்லையா? என்ன நடந்தது? உண்மையிலேயே மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களாங்கிறது நமக்கு தெரியாது. இது என்னன்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் தவிர்த்த பிற 15 இடங்கள். அப்ப இது எல்லாமே நாம இதற்கான பதில் அடுத்து குடுப்போம். அவர்கள் இதற்கான பதில குடுப்பாங்க. நம்ம அதற்கான பதில குடுப்போம். நிச்சயமாக அடுத்த சில தினங்களில் பிரச்சனை அதிகமாகும். ஆகி அது ஒரு பீக்க அடைந்து விட்டு தான் அது கீழ இறங்கும். இப்ப பாகிஸ்தானும் உடனடியா பின்வாங்க முடியாது. அது டிபெண்ட்ஸ். அந்த பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர். இன்னொன்னு அங்க வந்து பொலிட்டிக்கலி பயங்கர வீக்கெண்ட் சிச்சுவேஷன் அந்த நாட்டுல இருக்கு. உண்மையிலேயே மக்கள் ஆதரவு யார்ட்ட இருக்குன்னா, இம்ரான் கான்ட்ட தான் இருக்கு. அவருடைய தெஹ்ரீக் இன்சாஃப் பார்ட்டியில தான் இருக்கு. ஓகே. அத அந்த நாட்டோடைய ராணுவம் தலையிட்டு, எதிர்க்கட்சிகள ஒண்ணு சேர்த்து, பாகிஸ்தான் பீப்பிள்ஸ் பார்ட்டியும், நவாஸ் ஷெரீப், ஷபாஸ் ஷெரீப் உடைய பார்ட்டியும் இணைத்து, ஒரு ஆட்சியில அவர்கள அமர்த்த வைத்திருக்கிறார்கள். இவர ஜெயில்ல போட்டு வச்சிருக்காங்க. அல்லது இவர் மீது ஏதாவது ஒரு வழக்குகள போட்டு மாறி, மாறி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு ஃப்ரெஜைல் சிச்சுவேஷன். அயர்ன் வில் இருக்கா அங்க இருக்கிற தலைவருக்கு. இப்ப ஷபாஸ் ஷெரீஃப்க்கு இத கடைசி வரைக்கும் பார்த்துருவோம் ஒரு கை என்று செய்யக்கூடிய மனநிலை இருக்கா? அவர்களுடைய ராணுவத்துக்கு அதற்கான திறன் இருக்கா? அவருடைய பொருளாதாரத்துக்கு அதுக்கான பலம் இருக்கா? ஏன்னா வந்து இட்ஸ் காஸ்ட்லி. ராணுவ ஆக்ஷன் அப்படின்னா 2 தரப்புல இருந்தும் இட்ஸ் காஸ்ட்லி. ஒரு ட்ரோனுக்கான விலை என்பது கணிசமானது. ஒரு போர் விமானத்துக்கான விலை என்பது மிக கணிசமானது. அதுக்கு பெட்ரோல் போடுவதற்கான விலை என்பதே அதிகமானது. இங்க சும்மா ரோந்து பார்க்கறதுக்கே யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மனி. ஒவ்வொரு குண்டும் விலை மதிப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, என்ன ரிசல்ட்? அப்படிங்கும்பொழுது இந்தியாவால சில பில்லியன் டாலர்களை இன்றைக்கு செலவிட முடியும். ஒட்டுமொத்த பாகிஸ்தானிடம் அவர்களுடைய ஃபாரின் கரன்சியே ஓரிரு பில்லியன்களை தாண்டாது. இந்தியாவுடைய கையில் இருப்பது 500, 600 பில்லியன் டாலர்கள் கையிருப்பு ஃபாரின் கரன்சி. இந்தியாவுடைய ஜிடிபி உடைய திறன், இந்தியாவுடைய வரி கலெக்ட் பண்ணக்கூடிய திறன், இப்போ வார் டாக்ஸ்ன்னு ஒரு 2% போட்டா, நம்ம எல்லாம் கட்டிடுவோம். வேற வழி இல்ல. தட்ஸ் எ லாட் ஆஃப் மனி. நீங்க பாகிஸ்தான்ல அதையெல்லாம் செய்ய முடியாது இன்னைக்கு. அவர்களுக்கு பயங்கர இன்ஃப்ளேஷன் வரும். இந்தியாவால இந்த போர்னே வச்சுப்போம் இத. அடுத்த 3 மாதம் நடக்கிறதுன்னு வச்சுப்போம். விலைவாசி ஏற்றம் இல்லாமல் நடத்த முடியும். இந்தியா வந்து பாகிஸ்தான கம்ப்ளீட்டா பிளாக்கேட் பண்ண முடியும். இந்தியா பிளாக்கேட் பண்ணாம இந்தியாவுக்கு கல்ஃப்ல இருந்தும் மற்ற இடங்கள்ல இருந்தும் நமக்கு வேண்டிய அளவுக்கு எண்ணெயோ அல்லது நேச்சுரல் கேஸோ வந்துட்டு இருக்கும். மற்ற பொருட்களும் வரும். ஏன்னா நம்முடைய நாட்டுடைய ஜியோகிராஃபி அப்படி. இந்தியாவை ஒரு வார் அப்படின்னா பிளாக்கேட் பண்ணுதுன்னா பாகிஸ்தான் மக்கள்னால உணவு ஒண்ணுமே கிடைக்காது. லேண்ட் ரூட் மட்டும்தான். அந்த லேண்ட் ரூட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாள் பதற்றம் நீடித்தா
அது முக்கியமாக பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். அடிமட்ட அளவுல பாதிக்கும். ஸோ இதுதான் சிச்சுவேஷன். இதை வைத்துக்கொண்டு 2 நாடுகளும் இப்ப முடிவு பண்ணணும். எல்லா நாட்டுக்குமே ஒரு ஃபேஸ் சேவிங் இது வேணும். இந்தியாவுக்கு அப்படி ஃபேஸ் சேவிங் இன்றைக்கு தேவையில்ல. பாகிஸ்தானுக்கு எல்லா வெளிநாடுகள்லாம் கேட்டுட்டாங்க. அதனால நாங்க நிறுத்தினோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது வேணும். அவ்வளவுதானே தவிர, இப்பொழுதைக்கு இது நிச்சயமாக அடுத்த 10 நாள் எஸ்கலேட் ஆகும். 1 மாசம், 3 மாசம். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அடுத்த 1 மாசம் போனாலும் சரி, 3 மாசம் போனாலும் சரி, 6 மாசம் போனாலும் சரி அட்வான்டேஜ். நம்ம சீனா இதுல தலையிடாமல் இருக்க பார்த்துக்கணும். அவ்வளவுதான். தட் இஸ் ஆல். அதாவது தலையிடாமன்னா, நீ யுத்த தளவாடம் குடுத்துக்கோ, பணம் குடுத்துக்கோ, அதெல்லாம் குடுத்துக்கோ. நான் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு கல்வான் பள்ளத்தாக்குல வந்து அ என்னுடைய கொடிய நடுவேன் அப்படின்னு வந்தா, அது நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள அவர்கள் நுழைவதற்கான முயற்சி செய்தார்கள்னா, பிரச்சனையா இருக்கும். அக்ஸை சின்னு அவர்கள் கைப்பற்றி இருப்பதாக நாம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அதுல இன்னும் கொஞ்சம் தன்னுடைய இடத்தை விரிவடைய செய்வதற்கு அவர்கள் வந்தார்கள் என்றால், அது நமக்கு பிரச்சனையா இருக்கும். சீனா அதை செய்யுமாங்கிறது ஒண்ணுதான் நம்மளுடைய கேள்வியே தவிர, மற்றபடி நமக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இயல்பா போர் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கும். அதாவது இப்போ பக்கத்துல இந்த நாடு வந்து எனக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு, இல்ல இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமைப்பு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னா, அதை அழித்து ஒழிக்கிறதுல ஒரு பர்பஸ், நோக்கம் இருக்கும். இல்ல இந்த நாடு எனக்கு சிக்கலா இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டை போய் ஏதோ பிடிக்கிற அந்த இடத்துல ஒரு சில பகுதியில கைப்பற்றுறது ஒரு நோக்கமா இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு இந்தியா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமா. அப்போ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, இந்தியா தவறு இழைச்சிட்டாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு பதிலடி சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு மாதிரி இவங்க ஒன்று, இங்கேருந்து கவுண்டர், இப்படியே போயிட்டே இருக்கு. அப்படின்றப்போ இதோட நோக்கம் என்னவா இருக்கும், இது எப்போ முடியும்? இப்போ நீங்கள் ஒரு நோக்கம் பர்பஸ்னா அதை சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிரும்பா அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது இப்படியே போயிட்டு இருந்தால் இதுக்கான தீர்வு என்ன, இதோட முடிவு எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு 2 நோக்கங்கள் இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது இந்தியா சைட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்கிற புகார், நீங்க தீவிரவாத முகாம்களை நடத்துறீங்க, அவர்களுக்கு பொருளுதவி செய்றீங்க, அவர்களை வந்து சர்வசாதாரணமாக ஊருக்குள்ள உழவு விடுறீங்க. அது லஷ்கர் இ தொய்பாவா இருக்கட்டும், அல்லது ஹர்கத்துல் நிசாமுதீன், அல்லது வாட் எவர் அந்த வேற வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாவற்றையும் வந்து தடுத்து நிறுத்தணும். நீங்க அவர்களுக்கு நீங்க கொடுத்து வைத்திருக்கக்கூடிய வசதிகளை எல்லாம் நிறுத்தணும். இப்போ அதில் பஹாவல்பூர்ங்கிற ஊர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு. பஹாவல்பூர்லயும் இந்தியா தாக்குதல் நிகழ்த்தி இருக்கு. பஹாவல்பூர்ல பல இடங்கள் வந்து அது இந்த தீவிரவாத முகாம்களுக்கான ஒரு இடமாகவே அது நேர்ந்து விடப்பட்ட ஒரு இடம் போல இருக்கு. இப்படி பல இடங்கள்ல பாகிஸ்தான் வந்து தன்னுடைய நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் மூலமா, அரசமைப்பு இல்லாத ஒன்றின் மூலமாக இந்தியா மீது தாக்குதல் நிகழ்த்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்ப இந்தியா என்ன ஒரு மெசேஜ் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் சொல்ல விரும்புறாங்கன்னா, நீங்க பாலாகோட் தாக்குதல்ங்கிறது ஒரு சின்ன விஷயம். எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய பயங்கரவாதிகள் மூலமாக, அதாவது நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பயங்கரவாதிகள் மூலமாக எங்க மேல டெரர் நடந்தால், பயங்கரம், பீதி ஏற்படுத்துவது நிகழ்ந்தால், உங்களுக்கு நாங்க பீதி ஏற்படுத்துவோம். உங்க ஊருக்கு நடுவுல ஒண்ணும் கவலை இல்ல. காஷ்மீர்ல தானப்பா நடக்குது, பஹாவல்பூர்லயா நடக்குது, ராவல்பிண்டியா நடக்குது அப்படின்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல எங்களால அங்கேயும் அடிக்க முடியும் அப்படிங்கிறத காண்பித்தது. அடிக்க முடியும் மட்டும் இல்ல, அது கேப்பபிலிட்டி. ஒரு மிசைல வாங்கி வச்சுட்டீங்கன்னா அது நடந்துரும். அடிப்போம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இது எதுக்காகனா, லோக்கல் பிரஷர கொடுப்பதன் மூலமாக போதும் நிறுத்து, இந்த காரியம் வேண்டாம். இந்த மாதிரி ஓப்பனா பல முகாம்களை ஏற்படுத்தி, அதன் மூலமாக இந்தியா மீது இந்த ஸ்லை தாக்குதல்கள், நீ ராணுவத்தோட மோதுறேன்னா அது வேற விஷயம். மக்களை பிடிச்சு நிறுத்தி, அவங்கள சுட்டு, ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தி, ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறேன்னா, எங்களுடைய பதில் தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும். அப்ப இதோடைய அண்டர்லைங் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டாப் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ். இந்தியா வந்து பல ஆண்டுகளாக இதை சொல்லிட்டு இருக்கு. இப்பொழுது அதை ரொம்ப தெளிவாக அதை முன்வைத்து, நீ பண்ணலைன்னா நான் வந்து இன்னும் அதிகமாக என்னுடைய தாக்குதலை தொடுப்பேன். இதுதான் நம்பர் 1. 2வது இலக்கு, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்துப்போம். லைன் ஆஃப் கண்ட்ரோல் எப்பவுமே என்னன்னா, பெரும் போர்கள் நடக்கும்பொழுது தான் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல மாற்றம் நிகழ்ந்தது.
காஷ்மீரில் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிரச்சனை. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிரச்சனை வந்து முதல்லயே 1940களில் நடந்த போர்லயே பெரும் பகுதியை முசாஃபராபாத்லேருந்து பூஞ்ச்லேருந்து பலவற்றை ஊரிலேருந்து எல்லாமே நம்முடைய பகுதியாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அங்கு பல செக்டர்ஸ், நான் அந்த என்டையர் பகுதியை சொல்லலை, காஷ்மீர்லையும் ஜம்முலையும் பல செக்டர்ஸையும், அதுவும் முக்கியமாக அந்த கில்கித் அண்ட் பல்டிஸ்தானை முழுமையாகவும் பாகிஸ்தான் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்தது. இந்தியா வந்து அதை மீண்டும் கைப்பற்றுவதற்கான பெரும் முயற்சிகளை எடுக்கல. சிறு சிறு முயற்சிகள் தான் நடந்துகிட்டு இருந்ததே தவிர பெரும் முயற்சிகள் நடக்கல. இப்பொழுதைக்கு இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கெஸ் தான், எகெயின் உனக்கு யார் சொன்னா, எனக்கு யாரும் சொல்லல, மற்றவர்கள் எழுதுவதை படிப்பதிலிருந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஐடியா என்னன்னா, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல பாகிஸ்தானின் கீழ் இருக்கக்கூடிய பெரும் பகுதிகளை கைப்பற்றி லைன் ஆஃப் கண்ட்ரோலை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் இந்தியா ஈடுபடும். அப்ப நீங்க வந்து அது எப்படின்னா, நீங்க அதிகமான பகுதிகளை கைப்பற்றி உடனே நீங்க அந்த இடத்துல கேம்ப்ஸை உருவாக்கி பார்டர் போஸ்ட் போட்டு முள்வேலி அமைத்து, முள்வேலினா இரும்பு முள்வேலி அமைத்து, அப்படியே வந்து இதுதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நீங்க வந்து அதை மாத்துவீங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு போய் இஃப் பாசிபிள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கே பாகிஸ்தானுடைய பகுதிகளாக இருக்கக்கூடிய சிலவற்றையும் கைப்பற்றுவது. ஒன்லி இன் தி காஷ்மீர் பார்டர், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் பகுதிகள். அதோடைய நோக்கம் என்னன்னா, எப்படியும் ஒரு டிஸ்கஷன் டேபிளுக்கு வரப்போறோம். அப்ப இங்க பாரு, இனிமே இதுதான் இல்லை, வேணா நான் வந்து உன்னுடைய பகுதியாக நான் பிடிச்சதை நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காஷ்மீருடைய எல்லை வேறு அப்படிங்கிறத சொல்வதாக இருக்கும். ஓகே, இதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளுமா? நிச்சயமா ஏற்றுக்காது. இதுல பார்ட் வேணா வெளி நாடுகளின் அழுத்தத்தினால கொஞ்சம் கீழே இறக்குவாங்க. ஓகே, ஓப்பனா வந்து இந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். ஆனா அவங்க வந்து தேல் பி ஸ்மார்ட்டிங் அண்டர் இது ஒரு இந்த மாதிரி தன்னை வந்து கேவலப்படி அசியூம், நான் இதுல வந்து இந்தியாவுடைய கை ஓங்கி ஒரு இது முடியுதுன்னு வச்சுப்போம், இதை போர்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு ஆபரேஷன் முடியுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இருவரும் பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னா அதுல அமெரிக்காவும் மற்ற மேற்குலக நாடுகளும் அதுல உட்கார்றாங்க அப்படின்னா, யுஎன் ஏதோ ஒரு விதத்துல வருது அப்படின்னா, இந்த ஒரு 2-3 பாயிண்ட் தான் நம்முடைய ஃபோக்கஸா இருக்கும். அவர்கள் நிச்சயமாக பலூச்சிஸ்தானை முன்வைப்பார்கள். நான் காஷ்மீர்ல பிரச்சனை பண்றேங்கிறீங்களே, அவங்க பலூச்சிஸ்தானுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு. பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி நீங்க இந்த கைபர் பக்தூன்வாலா, அந்த ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதி, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிற இடத்துல பல ஆப்கன் ட்ரைப்ஸ், அவங்க 2 பக்கத்துலையும் ஆப்கானிஸ்தான்லயும் இருக்காங்க, பாகிஸ்தான்லயும் இருக்காங்க. அவர்கள் ஒரு பெரும் தொல்லையாக இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு. அப்ப இந்தியாவுடைய கேம் இந்த இடத்துல என்ன? இந்தியா வெளிப்படையாக இந்திய நாடாளுமன்றத்துல பலூச்சிஸ்தானை தனிநாடாக ஆக்குவதற்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம்னு சொல்லலை. அது இந்தியாவுடைய ஓப்பன் கோல் கிடையாது. இன்ஃபேக்ட் பலூச்சிஸ்தானுக்கு ஆதரவாக கூட இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. இப்போ பங்களாதேஷ் போர் 1970கள் போர்ல பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக அதை அறிவிச்சது. இது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு இருக்காங்க, அதனால நாங்க இதுல இறங்குறோம்னு சொல்லி இறங்கி அதை 2 நாடாக ஆக்குவதற்கு இந்தியாவுடைய ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்தது, அது நமக்கு தெரியும். இப்போ பலூச்சிஸ்தானை பத்தி இந்தியா வந்து ஓப்பனாக எதுவும் சொல்லலை. ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறிய மக்கள் தொகை கொண்ட பலூச்களுக்கு தொடர்ந்து உதவிகள் எங்கேருந்தோ வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த டேபிள் டிஸ்கஷன்ல வரும். நீங்க வந்து கைபர் பக்தூன்வாலா பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கான்களுக்கு உதவுகிறீர்களா, பலூச்களுக்கு உதவுகிறீர்களா? அப்ப இது எல்லாம் வந்து எப்படி ரிசால்வ் பண்ண போறாங்க? ரிசால்வ் பண்ண முடியுமா? அதுல வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் பற்றி கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள் இதெல்லாம் வந்து பேச வரும். காஷ்மீர் எங்களுடையது அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா பலூச் எங்களுடையதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய 2 கோல் நம்பர் 1 டெரரிஸ்ட் கேம்ப்ஸை கம்ப்ளீட்டா அழிக்கிறது, அல்லது இவர்களையே தடுத்து நிறுத்த வச்சு அவங்கள டிஸ்மேண்டில் பண்றது. அது நடக்குமா? யார் மூலமாக நடக்கும் நமக்கு தெரியல. ஸோ
எண்ட் கோல் தெரியுது. அது எப்படிங்கிறதுக்கான செயல் திட்டம் இந்தியா தான் சொல்லணும். அது எப்படின்ட்டு. 2வது லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை தன்னிடமிருந்து விரிவாக்கி, பாகிஸ்தானிடத்தில் இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளை, நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்றும், அவர்கள் ஆசாத் காஷ்மீர் என்றும் சொல்லக்கூடிய பகுதிகளை எவ்வளவு தூரம் பிடிக்க முடியுமோ பிடிப்பது. இதுதான் 2 கோலா நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல.